வணக்கம், நான் சுதாகர் பேசுகிறேன். ஒன்காயின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒன்காயின் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி அப்படின்னா டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைனில் இருக்கிற ஒரு கரன்சி, அதாவது நீங்கள் ஃபிசிக்கலாக அதை பார்க்க முடியாது, விர்ச்சுவலாக இருக்கிற ஒரு கரன்சி. அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த கரன்சி யூஸ் பண்ணி நீங்கள் நார்மலான கரன்சி, நம்ம இந்தியன் ருபீஸ், யூஎஸ் டாலர் யூஸ் பண்ணி ஏதாவது பொருள் வாங்குகிறோம் வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி எல்லா வேலையும் வந்து கிரிப்டோ கரன்சி மூலமாக பண்ண முடியும். 2009 வந்து கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்டர்நெட்டில் லான்ச் ஆச்சு. முதல் லான்ச் ஆன கரன்சிக்கு பேர் வந்து பிட்காயின். அந்த பிட்காயின் லான்ச் ஆகும்போது பிட்காயினோட வேல்யூ வந்து வெறும் 10 சென்ட், அதை விட குறைவாக இருந்துச்சு. 2013 அதனோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 1100 யூஎஸ் டாலர் போச்சு. இப்போ வந்து பிட்காயினோட வேல்யூ வந்து 761 யூஎஸ் டாலர். இன்னைக்கு டேட் வந்து 21/6/2016. இன்னைக்கு டேட்டில் அது வந்து 7 லட்சம் யூஎஸ் டாலர். இந்த மாதிரி பிட்காயின் மாதிரி நிறையா கிரிப்டோ கரன்சி இருக்குது. உலகத்தில் வந்து ஒரு 500-600 கிரிப்டோ கரன்சி இருக்குது. ஒரு கிரிப்டோ கரன்சி எப்போ மதிக்கப்படுது அப்படின்னா அதனோட வேல்யூ, அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கணும். $10, $20 அந்த மாதிரி வேல்யூ அதிகமாக தான் கிரிப்டோ கரன்சியை நார்மலாக மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வேல்யூ இல்லாத கரன்சி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய கிரிப்டோ கரன்சி இருக்குது. பிட்காயின் வந்து என்னென்னா அனானிமஸ். நீங்கள் யாருக்கு வேணால் வந்து பணம் அனுப்பலாம், யார்கிட்ட வேணால் பணம் வாங்கிக்கலாம். அதாவது என்னென்னா டிரான்சாக்ஷன் வந்து யாருக்கு, எந்த பர்சனுக்கும் இந்த பர்சனுக்கும் நடக்குதுன்னு அவங்களோட ஐடென்டிட்டி வந்து யாருக்குனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த பிட்காயினோட அட்ரஸ், 2 அட்ரஸ். இப்போது நான் ஒரு பிட்காயின் வாலெட் வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த பிட்காயினுக்கு அந்த அட்ரஸ் கொடுத்தேன்னா யார் வேணால் எனக்கு பணம் அனுப்பலாம். நான் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. சுதாகர் தான் இந்த பிட்காயினுக்கான ஓனரு, இந்த பிட்காயின் வாலெட்டுக்கு ஓனரு அப்படிங்கிறது தெரியாது. நான் வந்து எந்த பொருள் வேணால் வைக்கலாம், பணத்தை வாங்கலாம். அனானிமஸ். இதுக்கு யாரும் டீசென்ட்ரலைஸ்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு கரன்சிக்கும், இப்போ இந்தியன் கரன்சிக்கு, இந்தியன் ருபீஸ்க்குனா ஒரு நம்ம ஆர்பிஐ இருக்குது, இந்தியன் கவர்மெண்ட் இருக்குது. இதை பொறுத்து கரன்சியோட வேல்யூ இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து டீசென்ட்ரலைஸ்டு. யாரெல்லாம் பிட்காயின் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க தான் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க, க்ரோத் பண்ணுறாங்க எல்லாமே. அது வந்து டீசென்ட்ரலைஸ்டு. நீங்கள் வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போடுங்க, நிறைய அதை பற்றின டீட்டெயில்ஸ் வரும். வாட் இஸ் பிட்காயின் மைனிங். ஒரு கிரிப்டோ கரன்சிக்கு வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதனோட அவைலபிலிட்டி, அதுக்கான டிமாண்டு. ஓகேவா? இதை பொறுத்து தான். நார்மலாக எப்பவும் போல் ஒரு பொருளுக்கு எவ்வளோ மார்க்கெட்டில் எவ்வளோ அவைலபிள் இருக்குது, அதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, அதை பொறுத்து தான் ஒரு பொருளோட வேல்யூவே. ஓகேவா? அதே மாதிரி தான் கிரிப்டோ கரன்சிக்கும். மார்க்கெட்டில் எவ்வளோ கிரிப்டோ கரன்சி, எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதனோட வேல்யூ. நிறைய பேர் அந்த கிரிப்டோ கரன்சி வேணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அவைலபிலிட்டி கம்மியாக தான் இருந்துச்சுன்னா ஒருத்தர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் இது. ஒன்காயின் வந்து லான்ச் ஆகும்போது வந்து வெறும் 0.1 யூரோ, 10 சென்ட்டு அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ வந்து 6 யூரோ இன்னைக்கு ரேட்டு. இந்த கிரிப்டோ கரன்சி இந்த மைனிங் டிஃபிகல்ட்டி, இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டைமு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஒன்காயினில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு டிஜிட்டல் கரன்சி வந்து லான்ச் ஆச்சுன்னா அதை லான்ச் பண்ணிடுவாங்க. அது வந்து யார் வேணால் வாங்கலாம், அதை வச்சு பொருளை வாங்கலாம், யார் வேணால் வைக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இந்த ஒன்காயினை வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக கொண்டுட்டு போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிட்காயின் வந்து அனானிமஸ். ஆனால் இந்த ஒன்காயின் வந்து அனானிமஸ் கிடையாது. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் வந்து ட்ரேசபிள். யாருக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். இல்லீகல் டிரான்சாக்ஷன்லாம் இருக்குது. ஏன்னா பிட்காயின் வந்து அனானிமஸ் அப்படிங்கிறதுனால நிறைய இல்லீகல் டிரான்சாக்ஷன், ஒரு ட்ரக்கோடு அதில் சேல் பண்ணலாம், வெப்பன்ஸ் சேல் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இதில் வந்து அது மாதிரி பண்ண முடியாது. அதுதான் இதில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ். யாருக்கு வேணால் பணம் ஒரு இன்ஸ்டண்ட்டாக அனுப்ப முடியும் கிரிப்டோ கரன்சி மூலமாக. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ்னு வச்சுக்கலாம். பிட்காயினில் இருக்கிற நிறையா டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு, ஒரு கெட்ட விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல விஷயத்தில் வந்து இன்க்ளூட் பண்ணி இந்த ஒன்காயினை வந்து டாக்டர் ரூஜா இக்னோட்டோவா அப்படிங்கிற ஒரு லேடி, பல்கேரியன் லேடி வந்து இதை வந்து 2014 இந்த கான்செப்டை லான்ச் பண்ணாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக. இந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட, இந்த 1.5 வருஷத்தில்
கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர்த்துக்கு மேலே இதில் ஒன்காயினை வந்து ஒன்காயின் பிஸ்னஸ் ஒன்காயினில் ஜாயின் பண்ணி அதை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மில்லியன், ஓகேவா, அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நிறைய மெர்ச்சன்ட்ஸ், அதாவது இப்போ ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்குன்னா அது வந்து அந்த கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி ஏதாவது பொருள் வாங்கினா தானே அந்த கிரிப்டோ கரன்சிக்கு வேல்யூ. அப்போ வந்து நிறைய மெர்ச்சன்ட் வந்து கிரிப்டோ கரன்சி அக்செப்ட் பண்ணணும். இப்போ பிட்காயினை வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க, நிறைய மெர்ச்சன்ட். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் வாங்குறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் வாங்குறீங்க, ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா பிட்காயின் வழியாக நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியும். பிட்காயினை கொடுத்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம், ஹோட்டல் புக் பண்ணலாம், ஒரு அசெட் கூட வாங்கலாம், ஒரு 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 ஃப்ளாட் வாங்கலாம் சில கண்ட்ரிஸில். அந்த மாதிரி ஷாப்பிங் சைட்லாம் நம்ம இந்தியாவிலே பிட்காயின் யூஸ் பண்ணி நீங்கள் மொபைல்லாம் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும், சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒன்காயினுக்கு நிறைய மெர்ச்சன்ட்ஸ்லாம் உருவாகிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு 1 மில்லியன் மெர்ச்சன்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளார அது நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எந்த ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குமே வந்து ஒரு வருஷத்தில் 20 லட்சம் பேர்த்த வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். டே பை டே இது நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. நிறைய இப்போ போன வாரம் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 10-15 நாளைக்கு முன்னாடி சைனாவில் ஒரு பெரிய ஒரு ஒன்காயின் ஒரு இது ஒன்று வச்சாங்க, மீட்டிங் மாதிரி. போன 11ஆம் தேதி வந்து காயின்ரஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை லண்டனில் வச்சாங்க. இந்த மாதிரி நிறைய இப்போது இந்த ஒன்காயின் வந்து நிறைய கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து நம்மளும் பண்ண முடியும். இது என்னென்னா இப்போ பேக்கேஜ் இருக்குது. இப்போ ஒன்காயினில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்டர் பேக்கேஜ், ட்ரேடரு, ப்ரோ ட்ரேடரு, எக்ஸிக்யூட்டிவ் ட்ரேடர் அப்படின்னு நிறையா பேக்கேஜ் இருக்கும். ஸ்டார்டர் பேக்கேஜ் வந்து 140 யூரோ. நம்ம இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 10,700 இன்றைக்கி 76 75 தெரியல, நீங்கள் கணக்கு போட்டுங்க. ஒரு யூரோ நீங்கள் வந்து 140 யூரோ கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டர் பேக்கேஜ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டர் பேக்கேஜ் ஜாயின் பண்ணோடனே உங்களோட மெம்பர் ஏரியாவில் உங்களுக்கு டோக்கன் அலோகேட் பண்ணிடுவாங்க. இந்த டோக்கன்ஸ் ஸ்டார்டர் பேக்கேஜ் வாங்கினீங்கன்னா இந்த டோக்கன்ஸ் அலோகேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பிளிட் பாரோமீட்டர் இருக்கு இல்லையா, இப்போ வந்து இன்றைக்கி வந்து 98% இருக்குது. இந்த 98% வந்து இன்னும் கொஞ்ச நாளில், இன்னும் 2-3 நாளில் வந்து 100% ஆயிரும். 100% ஆயிடுச்சுன்னா நம்ம வாங்கி வச்சிருக்கிற டோக்கன் வந்து அப்படி டபுள். என்கிட்ட 1100 டோக்கன் இருக்கா, 2200 டோக்கனாக மாறிடும். இந்த 2200 டோக்கன் வந்து மைனிங்க்கு வந்து அலோகேட் பண்ணி அந்த மைனிங்லேருந்து நமக்கு காயினாக கன்வெர்ட் ஆகி இங்கே காயின் வந்துடும். ஒரு காயினோட வேல்யூ $6 இன்றைக்கி. இது கீப் ஆன் இன்க்ரீஸிங். இதை இன்க்ரீஸ் ஆகிட்டு போவோம். அதுக்கப்புறம் அந்த காயினை நம்ம வந்து விற்கலாம், அதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இங்கே பாருங்க, இந்த காயின் மைனிங்கு, இந்த ஸ்பிளிட்டு, இந்த காயின் மைனிங் டிஃபிகல்ட்டி, இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் டைம். இதெல்லாம் நீங்கள் எதுவும் பெருசாக தெரிஞ்சுக்கணுன்னு தேவையில்லை, அவசியம் இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களோட ஸ்பிளிட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஒன்ஸ் ஸ்பிளிட் ஆகிடுச்சுன்னா உங்களோட டோக்கன் வந்து டபுள் ஆகும். டபுள் ஆகணுன்னா அதை வந்து மைனிங்க்கு அலோகேட் பண்ணிடுங்க. அது எப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு மைனிங்னு இருக்கும், அலோகேட் யுவர் டோக்கன்ஸ்னு வரும். எவ்வளோ டோக்கன்ஸ் அவைலபிளோ அவ்வளோ டோக்கன்ஸ் அலோகேட் பண்ணிடலாம். ஒரு மைனிங் ஆகிறதுக்கு ஒரு 50-60 நாள் ஆகும். இது வந்து அக்டோபர் 1 வரைக்கும் தான் அந்த 50-60 நாள். அக்டோபருக்கு அப்புறம் வந்து 10 நாளில் டோக்கன் வந்து மைன் ஆயிடும். டோக்கன்ஸ் வந்து காயினாக மாறி இதெல்லாம் நீங்கள் ரொம்ப இந்த ஃபண்டாவெல்லாம் நீங்கள் ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் மார்க்கெட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஸ்பிளிட்டு வந்து வேரி ஆகும். அதாவது ஸ்டார்டருக்கு ஒரு ஸ்பிளிட்டு, ட்ரேடருக்கு ஒரு ஸ்பிளிட்டு, ப்ரோ ட்ரேடருக்கு ஒரு ஸ்பிளிட், டைக்குன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதுக்கு வந்து 2 ஸ்பிளிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஸ்டார்டர் பேக்கேஜ் நான் வச்சுருக்கேன். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பிளிட், எனக்கு ஒரே ஒரு ஸ்பிளிட்டு தான் அவைலபிள். ஒரு ஸ்பிளிட் நடந்துச்சுன்னா இது 2200 டோக்கன் ஆயிரும். 2200 டோக்கன் வந்து நமக்கு காயினாக கன்வெர்ட் ஆகும். 2200 டோக்கனுக்கு எவ்வளோ காயின் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா டிவைடட் பை 63. மைனிங் டிஃபிகல்ட்டி எவ்வளவோ அவ்வளோ காயின்ஸ் நமக்கு வரும். அதாவது இப்போ வந்து எனக்கு ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் வந்து 2200 டோக்கன் வருது. இப்போ இருக்கிற மைனிங் டிஃபிகல்ட்டி 63னா எனக்கு ஒரு 34 காயின்ஸ் எனக்கு கிடைக்கும். அதனோட வேல்யூ வந்து 6.25 அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் என்னோடய விலையை 218 யூரோ. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு யாருமே நீங்கள் சேர்த்துல, யாருமே நீங்கள் ரெஃபர் பண்ணலைன்னா கூட உங்களோட பணம் வந்து வளரும். இதுவே இப்போ வந்து ப்ரோ ட்ரேடர் பேக்கேஜ் ஒருத்தன் வாங்குறான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 டோக்கன்ஸ் கிடைக்குது அப்படின்னா × 2 டிவைடட் பை 63.
158 காயின்ஸ் கிடைக்கும். இன்ட்டு 6.25 போட்டாங்க 990. அவன் இன்வெஸ்ட் பண்ணா 580 யூரோ கிடைக்கிறது 992 யூரோ வித்தின் ஒரு 50-60 டேஸில். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை ஆக்டிவேட் பண்ணுறீங்க, பணம் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுறீங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்குன்னு ஒரு இன்விடேஷன் லிங்க் இருக்கும். அந்த இன்விடேஷன் லிங்க்கை நீங்கள் மார்க்கெட் பண்ணி இந்த லிங்க்கை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணுறீங்க. இந்த லிங்க்கை நீங்கள் ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறீங்க அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க உங்களுக்கு கீழே வந்துடுவாங்க. இது வந்து பைனரி கான்செப்டில் இது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்குது. பைனரி கான்செப்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ரைட் லெக்கு, லெஃப்ட் லெக்கு. இது வந்து என்னோடய லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. இந்த லெஃப்ட்டில் நான் மார்க்கெட் பண்ணிருக்கேன், இதிலும் மார்க்கெட் பண்ணிருக்கேன். என்னோடய ரைட் லெக்கில் 2,90,000 யூரோக்கு பிஸ்னஸ் நடந்திருக்கு. லெஃப்ட் லெக்கில் இன்றைக்கி வந்து 660 யூரோக்கு பிஸ்னஸ் நடந்திருக்கு. அப்போ எனக்கு எவ்வளோ கமிஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீக்கர் லெக்கில் 660 தான் வீக்கரு, இது வந்து ஸ்ட்ராங்கர், ஏன்னா இது அதிகமான பிஸ்னஸ் வந்து. என்னோடய வீக்கர் லெக்கில் இருக்கிறதுல 10% எனக்கு கமிஷன் கிடைக்கும். 66 யூரோ எனக்கு கமிஷன் கிடைக்கும். இது வந்து கமிஷன்ஸ் வந்து 2-3 வகை இருக்குது. ஒன்று வந்து நெட்வொர்க் போனஸு, இன்னொன்று டைரக்ட் சேல் போனஸு, மேட்சிங் போனஸு, இந்த 3 இருக்குது. இந்த ஒன் லைஃப் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன் லைஃப் பாயிண்ட் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். டெய்லி ஒரு 50-100 அது பேக்கேஜை பொறுத்து. இதை வந்து ஃபியூச்சரில் ரிடீம் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் இந்த ஒன் லைஃப் பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் அறிமுகப்படுத்தலை. இந்த ஒன் லைஃப் 3690 இருக்குன்னா இந்த 3690க்கு டோக்கன் வாங்கிக்கலாம். இல்லை வந்து ஏதாவது அவங்க வந்து ஏதாவது ஆஃபர் கொடுப்பாங்க, அந்த மாதிரி. அது ஃபியூச்சரில் ஒன் லைஃப் பாயிண்ட்டு. அப்புறம் ஸ்டார்ட் அப் போனஸ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் என்னங்கிறது பார்க்கலாம். ஸ்டார்ட் அப் போனஸ் அப்படிங்கிறதுனா நீங்கள் ஜாயின் பண்ணோடனே ஒரு 5000 யூரோக்கு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் போனஸ் ஒரு 500 யூரோ உங்களுக்கு தனியாக கிடைக்கும். இது என்னால் நான் இது ஸ்டார்ட் அப் போனஸ் எனக்கு கிடைக்கல, ஏன்னா நான் உடனே எடுத்தோடனே 500 யூரோக்கு நான் பண்ண முடியல. நெட்வொர்க் மெயினாக நெட்வொர்க் போனஸும் டைரக்ட் சேல் போனஸும் மேட்சிங் போனஸ் தான் நமக்கு இதில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். நெட்வொர்க் போனஸ் என்னென்னா, நமக்கு கீழே யார் எங்கே ஜாயின் பண்ணால் யார் ப்ரொமோட் பண்ணாலும் அவங்க அதில் நடக்கிற பிஸ்னஸில் நமக்கு 10% வரும். இப்போ நாம் ஒருத்தரை மார்க்கெட் பண்ணுறோம், நம்ம ஒருத்தர் டைரெக்டாக சேர்த்துறோம் அப்படின்னா, அவர் ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னா நெட்வொர்க் போனஸ் 10%, நம்ம டைரெக்டாக அவர் ஜாயின் பண்ணதுனால அதில் ஒரு 10%, மொத்தம் 20% வரும் டைரக்ட். அப்புறம் மேட்சிங் போனஸ். மேட்சிங் போனஸ் என்னன்னா, நான் வந்து இப்போ வந்து மேட்சிங் போனஸ் ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மேட்சிங், செகண்ட் ஜென்ரேஷன் மேட்சிங், இதெல்லாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க, இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஸ்கைப்பில். இந்த ரெண்டுமே என்னோடய ஸ்கைப் ஐடி வாட்ஸ்அப் நம்பரில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். அதில் கால் பண்ணுங்கள், அது எல்லாமே நான் சொல்கிறேன். மேட்சிங் போனஸ் அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒரு மேட்சிங் போனஸ் கொடுப்பாங்க. அதாவது இப்போ வந்து நான் வந்து முதல்ல பேக்கேஜை பற்றி சொல்லிடலாம். பேக்கேஜ் வந்து என்னென்ன பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ. நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரூக்கி. அடுத்து ஸ்டார்டர் பேக்கேஜ். ஸ்டார்டர் பேக்கேஜோட வேல்யூ 110, 1000 டோக்கன் கிடைக்கும். ஸ்டேட்டர்னா 550 யூரோ ப்ளஸ் 30 யூரோ ஆக்டிவேஷன். அதேமாதிரி 110 + 30 5000 டோக்கன்ஸு. இது வந்து ப்ரோ ட்ரேடருக்கு 10,000. இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஸ்ப்ளிட் இருக்குது. அதாவது இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்ப்ளிட் தான். ஒரு தடவை தான் காயின் டோக்கன்ஸ் டபுள் ஆகும். ஸ்டார்டருக்கும் ட்ரேடருக்கும் இதுக்கு இந்த ப்ரோ ட்ரேடர். டைகூன் ட்ரேடருக்கு வந்து 2 தடவை டபுள் ஆகும். ஃபஸ்ட்டு தடவை 60,000, 1,20,000, 2,40,000 அப்படி ஆகும். ஸோ இது இந்த 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 ஒவ்வொன்றுக்கும் அந்த ஜென்ரேஷன் போனஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஜென்ரேஷன் போனஸ் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் போனஸ் செந்தில்குமார் வந்து இப்போ நான் தான் இது செந்தில்குமார் ஜாயின் பண்ணி அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் அதுலேருந்து எனக்கு 10% கிடைக்கும். நெட்வொர்க் போனஸு, டைரக்ட் சேல் போனஸ் இல்லாமல் இது வந்து எக்ஸ்ட்ரா. ஓகேவா? அடுத்த வீடியோவில் இதை பற்றி என்ன பேசுவோம். ஓகேவா? தேங்க்யூ.